திமுக பல திட்டங்களை கொண்டு வருவது போல் நடித்து மக்கள் தலையில் கடனை ஏற்றிவிட்டதாக சென்னை மாநகராட்சி மாமன்ற காங்கிரஸ் தலைவர் திரவியம் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை திருவொற்றியூரில் பெருநகர மாநகராட்சி 1வது மண்டலத்தில் மாதாந்திர மண்டல குழு கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களையும் சந்தித்த திரவியம் 100 நாள் ஆட்சியில் முடிந்த அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து முதலமைச்சர் விஜய் சிறப்பாக ஆட்சி நடத்தி வருவதாக கூறினார். திமுகவினர் கடந்த காலத்தில் பல்வேறு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியின் ஓட்டுகளை வாங்கிதான் ஆட்சி நடத்தியதாக தெரிவித்தார். முந்தைய இபிஎஸ் ஆட்சி காலத்தில் 450 லட்சம் கோடி ரூபாய் இங்கே பற்றாக்குறை இருந்தது. ஆனால் இன்றைக்கு 13 லட்சம் கோடி ரூபாய் பற்றாக்குறையில் உள்ளது. நீங்கள் பல திட்டத்தை போடுவதாக நடித்து இங்கே மக்கள் மத்தியிலே மக்களுக்கு ஒரு தலையிலும் இவ்வளவு கடன் என்று ஏற்றிவிட்டீர்கள். இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த 100 நாள் ஆட்சியிலே இங்கே 100 நாள் கடந்து செல்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் முடிந்த அளவிற்கு என்ன திட்டத்தை கொண்டு வர வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக நம்மளுடைய தளபதி ஜோசப் விஜய் நடத்தி கொண்டிருக்கின்றார்.